இந்த வண்டி 1.5 lakhs ஓடியுமே என்ஜின் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் நோ லேட் ஸ்டார்ட், நோ ரம்பிள், ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன், நாய்ஸ் அந்த மாதிரி எதுவும் மேஜர் எதுவுமே இல்லை. இந்த வண்டி ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் டீசலு. இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படின்னா 1,50,000 ரன் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள். வண்டியோட இன்ஜின் கம்ப்ளீட்லி ஓகே. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை அப்சர்வேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் டேமேஜஸ் இருக்குது. அது செகண்ட் காரில் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பாருங்கள், ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்க்ராட்சு. சரிங்களா? ஏன்னா ஒரு செகண்ட் கார் கொடுக்குறவங்க இப்படி தான் இருக்கிற, அவங்ககிட்ட இருக்கிற கண்டிஷன் அப்படி தான் கொடுப்பாங்க. எங்கே வந்து பளபளப்புன்னு இருக்கணும், எங்கே சூப்பராக இருக்கோ அதையெல்லாம் யாரோ ரெடி பண்ணி கொடுக்குறான்னு அர்த்தம். ஸோ இது ஆசச் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவரே அப்படியே வண்டியை கொடுத்துருக்காரு. அந்த வண்டி இப்போ இவங்க அப்படியே எக்ஸ்சேஞ்சில் மாறுது. ஸோ என்னையை பொறுத்தவரையில் வந்து ஒரு செகண்ட் கார் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது. இந்த பிளாக் ஸ்மோக் வந்து அக்செப்டபிள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக அடிச்சிட்ருக்கோம். ஸோ 3000 RPM நம்ம மிதிச்சிட்ருக்கோம். எந்த விதமான பிளாக் ஸ்மோக் இல்லை. இந்த வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 100 km/h நான் இந்த வண்டியை மிதிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. பட் சேஃபான இடத்துல தான் நான் ரைட் பண்ணேன். நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் 100 km மிதிக்கணும்னு மிதிக்கக்கூடாது. வெயிட் பண்ணணும். நல்லா அதுக்கான ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் ரைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஒரு அப்சர்வேஷன் சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கிச் மூச்சு சவுண்ட் வருது. அவுட் ஆஃப் 5க்கு சஸ்பென்ஷனை பொறுத்த ஒரு 3.5 கொடுக்கலாம். ஆனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டியை பாதிக்கல, அதே சமயத்தில் கம்ஃபர்டபுளும் பெருசாக பாதிக்கல. ஆனால் வண்டியில் ஒரு ஓட்டும் போது கொஞ்சம் சிக்முன்னு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு நாய்ஸ் இருக்குது. ஸோ நான் கஸ்டமர்கிட்டே சொல்லிட்டேன், நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கங்க, இதை போய் சரி பண்ணலாம் முயற்சி பண்ணாதீங்க. வாங்கிட்டு இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுலாம் போனீங்கன்னா நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பெரிய ரிசல்ட் கிடைக்காது. இந்த சின்ன சின்ன சவுண்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த செகண்ட் வாங்குறோம், அந்த சின்ன சின்ன சவுண்ட்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிறைய செலவு பண்ணுறீங்க. அதுக்கு நீ பெஸ்ட்டு புதுசாக வாங்கிடலாம். அதனால் இப்போ தெரியுங்களா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏதாவது பாதிச்சிருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு லைட்டாக சின்ன சவுண்ட் எடுத்துதுங்களா உங்களுக்கு? அதுவும் இந்த மாதிரி நம்ம அந்த சஸ்பென்ஷன் செக் பண்ணணும் வர அந்த ரோட்டில் வரும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய. உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ரோட்டில் போகும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கு. வண்டி 2017 போது வந்து லேட்டஸ்ட் வண்டி அப்படிங்கிற இடத்துல வந்துடுது. சிங்கிள் ஓனர் செய்து சிங்கிள் ஓனரு. ஸோ 1.5 lakhs அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 1.5 lakhs ஓடி இருந்தாலும் இந்த வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில பேர் 40,000 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ஆனால் சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த காரெலாம் வாங்கக்கூடாது. இது 1.5 ஓடி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வண்டியை ஃபிசிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு அந்த 1.5 lakhs ஓடின வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஏன்னா வண்டியும் நல்லா இருக்கு, வண்டியும் நல்லா இருக்கு, ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக கிடைக்குது. 2017 2017 இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ற எஸ்யூவி காரை நீங்கள் வேற எங்கேயும் வாங்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது வேற ஒரு மேக்கில் லைக் கிரீட்டெல்லாம் இதெல்லாம் வாங்கி நினச்சி கூட பார்க்க முடியாது, மற்றதெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் ஈகோ ஸ்போர்ட் உண்மையிலே கிடைக்குது. ஆனால் நான் ஒரு வியூவர்ஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டா பேஸில் போய் பார்க்குறீங்க. அதாவது வெப்சைட்டில் போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 40,000 60,000 ஓடி இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணுகிறீங்க. அந்த மாதிரி அணுகிறதுனால தான் என்ன பண்ண டீலர்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி வச்சுறாங்க. இதில் ரெண்டு உங்களுக்கு லாஸ் நடக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 60,000 ஓடி இருக்குன்னு சொல்லி நிறைய பணத்தை செலவழிக்கிறீங்க. ரெண்டாவது அந்த வண்டி லேட்டராக நிறைய ஓடிக்குன்னு நினைக்கும் போது மன உளைச்சல் ஆகுறீங்க. அதுக்கு பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு நல்ல இந்த மாதிரி ஒரு ரிலையபிள் டீலர்கிட்டே வாங்கிறது நல்லது. 1.5 lakhs ஓடுறது ஒரு தப்பே கிடையாது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக 1.5 lakhs வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு மட்டும் அந்த 1.5 lakhsக்கான ரேட்டை கொடுத்து வாங்கிக்கிறது சிறந்த வழி. அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே சார், சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? நான் இப்போ கார் ஸ்கேன் பண்ணிடுறேன். கார் ஸ்கேன் பண்ணல, கார் ஸ்கேன் பண்ணிடுறேன். இப்போ செக்கிங் ரேட் எதுவும் வரல. ஓகேண்ணே. சரிங்களா? இது வந்து டைட்டானியம். ஓகே நல்ல உங்களுக்கு வந்து ஏர் பேக் இருக்குல்ல, எதுக்கு 2 ஏர் பேக் இருக்கு. 2 ஏர் பேக் இருக்கு. ஏபிஎஸ்லாம் இருக்கு இந்த வண்டியில். ஸ்டார்ட் பட்டனு, ஆமாம் ஏபிஎஸ்லாம் இருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா
ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. உங்களுக்கு இன்டீரியர் நல்லா இருக்குது, எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது. டயரை செக் பண்ணிடுறேன். ஓகே. ஸ்கேன் பண்ணிடுறேன். ஸ்கேன் பண்ணிட்டா வந்துடும். என்ஜின் ஐம் கம்ப்ளீட்லி ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இன்ஜின். சரிங்களா? டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்குது, கியர் ஷிஃப்டிங் நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது சார். 1.5 lakhs ஓடின காரை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா என்ஜின் ரொம்ப வியர் அண்ட் டியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், செகண்ட் வண்டியில் ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஸ்பீடு போக ஓட்ட முடியாது அப்படிங்கிறதால தான் சொல்லுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. கிளச்சுமே நல்லா இருக்குது. செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன், கிளச் சர்வசரமாக மூவ் ஆகுது. சரிங்களா? வண்டி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5 lakhs ஓடி இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட டிப்ளமேட்டியாக நீங்கள். ஆமாம். சரி. இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் ஒன்று இந்த உடஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. சரிங்களா? ரஃப்லி ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க இந்த விண்ட்ஷீல்டு மாற்றுறதுக்கு. சரிங்களா? இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ சஸ்பென்ஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கு. நீங்களே 140 போனால் ஸ்டெபிலிட்டி எதுவும் அஃபெக்ட் ஆகாதுல்ல? அந்த வண்டியில் இப்போ நான் சொன்னேன், நான் இங்கே 100 km/h நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ட்ரைவ் பண்ணுறேன் இல்லையா? நீங்கள் ஈஸியாக அவுட்டர் ரிங் ரோட்டில் 130 போகலாம். 140 போகாதீங்க. ஓகே ஓகே. 130 கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். ஓகேண்ணே. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ அதனால் வந்து உங்களோட எக்ஸிஸ்ட் சஸ்பென்ஷன் உங்களோட ஸ்டெபிலிட்டி பாதிக்காது. ஓகே. சரிங்களா? ஒன்லி அந்த சவுண்டு மட்டும் வரும். அந்த சவுண்டு மட்டும் நீங்கள் வந்து அதை நீங்கள் டாலரேட் பண்ணிக்கணும். அதை போய் ரொம்ப கன்சர்ன் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஏஜ் டிஃபேக்டும் 1.5 lakhs ஓடின அந்த வியர் அண்ட் டியரோட அந்த அந்த ஃபுட் பிரிண்ட் அங்கங்கே இருக்க தான் செய்யும். நீங்கள் அதையெல்லாம் மாற்றணுன்னா நீங்கள் 1.5 lakhs 0 மாற்றணும். அது சாத்தியமா? ஓகே ஓகே, புரியுது. மாற்ற முடியாது. நீங்கள் 4 பார்ட்ஸை மாற்றிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் அவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. சரிங்களா? இப்போ சஸ்பென்ஷன் எடுத்துட்டா ஷாக் அப்சர்வர் இருக்குது, லோயர் ஆயம் இருக்குது, டைராய்டு இருக்குது, நிறைய இருக்குது, லிங்க் ராட் இருக்குது. இவ்வளவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே போக முடியாது. சரியா? ஸோ அவ்வளோலாம் மாற்றிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மாற்றினாலும் கரெக்டாக வந்துருமானு கரெக்டாக வந்துடாது. ஏன்னா அதை தாண்டி இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. பெட்டர் என்னென்னா ப்ராக்டிகாலிட்டி பாருங்கள். இப்போ இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, உள்ள அன்கம்ஃபர்டபுள் கிரியேட் பண்ணல. வேற என்ன சஸ்பென்ஷனோட வேலை இருக்குது? நம்மளுக்கு டயர் அதெல்லாம் ஒன்றும் வராது. அதான் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு புல்லிங் இல்லை, எந்த சைடும் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுக்கல. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா அந்த சஸ்பென்ஷனால அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஒன்றே உங்களுக்கு சவுண்ட் வரும். அந்த சவுண்டுமே வந்து நீங்கள் கன்சர்னான சவுண்டு. நீங்கள் அதை கன்சர்ன் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த சவுண்டுக்காக நீங்கள் வந்து ஒரு 50,000 செலவு பண்ணுவீங்களா? சொல்றீங்களா? 50,000 ஒருத்தா? இல்லை இல்லை, கிடையாது. சரிங்களா? அப்போவுமே அந்த சவுண்டு நீங்கள் 0 ஆக்க முடியாது. ஸ்டில் சம் சவுண்ட் வரும். எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் வந்து அதை கன்சர்ன் பண்ணிக்காதீங்க. ஓகே சரியா? ஓகே சார். நான் 2018 வண்டி ஒன்று வண்டி பார்த்தேன் அண்ணா நகரில். ஆனால் இன்னும் மெக்கானிக்கலாக வச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரேட் வந்து 7.25 சொல்கிறாங்க. ஒரே ரேட் நினைக்கிறேன். சரி, 7.25 ரஃப்லி 8ன்னு வச்சுங்க. ஆமாம். இது எவ்வளோ? ரஃப்லி 5. 3 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட். ஆமாம். ரெண்டாவது ஒரே 2018 ஒரு ஓனர் தான். ஆனால் 60,000 கிலோமீட்டர் சொல்கிறார். பெரிய ஆள் தான், கொஞ்சம் வசதியான பார்ட்டியா நீங்கள் வச்சுங்க சார். நான் ஏற்கனவே சொன்னது தான், 1.5 lakhs ஓடினதுனாலே அது வந்து என்ஜின் வீணாக போயிடுச்சு அர்த்தம் இல்லை. 50,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கிறதுனாலே அது சூப்பர் டூப்பர் இன்ஜினும் கிடையாது. சரிங்களா? இன்ஜின் மட்டும் இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டெபிலிட்டிக்கு தேவையான மற்ற போர்ஷன்லாம் இருக்குது, மற்ற மெக்கானிசம்லாம் இருக்குது. அது எல்லாமே சரியாக இருக்கணும்லங்க. அதுக்கு நீங்கள் 3 lakhs rupees கொடுக்குறீங்க 1 year வந்து டிஃப்ரென்ஸ்க்கு. ரெண்டாவது நீங்கள் இதில் பின்பாயிண்ட் பண்ணுறது எதுவுமே இல்லாத போது எதுக்கு நீங்கள் இதை விட்டுட்டு அதுக்கு போகிறீங்க? நீங்கள் செகண்ட்ஸ் வாங்குறது எதுக்காக வாங்குறீங்க? உங்களுக்கு கம்மின்னு நீங்கள் விலை ஜாஸ்தியாக கொடுத்து அதை வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. இப்படி வச்சுக்க சார், உங்களுக்கே 2 இருக்குது சார். 5 lakhs இந்த கார் இருக்குது, 8 lakhs இருக்குது. நீங்கள் எதை விரும்புவீங்க சொல்லுங்கள். அவ்வளோதான். இது கிடைக்கலன்னா தான் நீங்கள் அதை போகணும். இந்த மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு கிடைக்கல, 5 lakhs கிடைக்கல அப்படின்னா தான் எல்லாம் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ணி 5 lakhs கிடைக்கலாம், 8 lakhs போகணும். இது கிடைக்கும் போது நீங்கள் இதை விட்டு தாங்க போகிறீங்க. ஏன்னா இப்போ நான் எதுக்கு சொல்லுவேன்னா, ரெண்டுமே நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. அந்த கார் நான் பார்க்கல, இந்த கார் பார்த்துருக்கேன். நான் அந்த காரை பார்த்தாலும் அந்த கார் நல்லா இருக்குன்னா இன்னும் இதை விட எப்படி நல்லா வந்துடும் சொல்றது. வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்சமே மிச்சப்படி வேற ஒன்றும் அதில் போய் பார்த்தாலும் அதில் ஏதாவது குறை இருக்கதான் சார் இருக்கா. நம்ம நானும் ஃபுல்லாக இப்போ நீங்கள் சொல்றது இது சொல்றீங்க இல்லையா? இது இந்த இடத்துல லைட்டாக ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்குது, சின்ன சின்ன. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்தட்டிக்காக இருக்க விட சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுனால தான் இவங்க 5 lakhsல வந்து நீங்கள் வாங்குறீங்க. இதுவே வேற ஒரு டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காரை வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து டச் அப்லாம் பண்ணிட்டு நல்லா பெயிண்டிங் பண்ணி ஆஸ்தட்டிக்காக பண்ணி இன்னும் நல்லா இன்டீரியர் கவர்லாம் மாற்றி என்ன பண்ணுவோம்னா 2 லட்சம் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க.
சரிங்களா? நானும் நிறைய டைம் இங்கே தான் தேடிக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை தெரிஞ்சு வந்தால் கம்மியாக. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக நீங்கள் இந்த பார்ட்ஸ் வாங்கி இதை அசல் பண்ணிங்க. ஒரு நார்மல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தனாலே பண்ணி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபி ரோட்டில் இதனோட ஆத்தரைஸ்டு டீலர் இருக்காங்க. நீங்கள் இதை பார்ட் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் கிட்ட இங்கே உள்ள ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னால் ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சர்ன் எடுத்துக்க கூடாது. விவஸ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கார் ஸ்கேன் பண்ணுறதே இதில் நான் அப்லோட் பண்ணணும்னா என்னன்னு தெரியல. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு இந்த காரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 1.5 lakhs கிலோமீட்டர் ஓடின வண்டியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வண்டி சூப்பராக இருக்குது. வியூவர்ஸ் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன கஸ்டமர் தான் வீடியோ எடுத்துருக்காரு. கஸ்டமரோட ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பேசிட்டு இருந்தது. ஸோ தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. தேங்க்யூ.